நாடகம் தொடர்கின்றது. அக்கா என்ன ஜானு யோசிச்சுட்டே இருக்க? உன்னை பிளாக்மெயில் பண்ற அந்த பொறுக்கி நாய்க்கு கால் பண்ணி என்கிட்ட பணம் ரெடியா இருக்கு, நீ வந்து வாங்கிட்டு போன இந்த லொகேஷனை ஷேர் பண்ண. அவன் இங்க வரட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரிய. இந்தாப்ல அதான் நாங்க 2 பேரும் உன் கூட சப்போர்ட்டா இருக்கோம்ல, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நீ கால் பண்ண, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சரிக்கா, லவுட் ஸ்பீக் போட்டு பேசு. சரி. என்னடி பயம் விட்டு போச்சா? காலையில இருந்து கால் பண்றேன், போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. அவ்வளவு திமிராயிருச்சா உனக்கு? அக்கா பணம் ரெடியா இருக்கு, வந்து வாங்கிக்கோன்னு சொல்லு. ஏய் உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன், என்ன போன் பண்ணிட்டு கம்மன் இருக்க? இல்ல போனு சார்ஜ் இல்லாம தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, நானும் சுவிட்ச் ஆஃப் பண்ணல. நான் தான் கால் பண்ணுவேன்னு தெரியும்ல, தெரிஞ்சிருந்தும் ஏன்டி சார்ஜ் போடாம வச்சிருக்க? என்ன உன் வீடியோவெல்லாம் லீக் பண்ணணுமா? ஐயோ இல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் பணம் ரெடியா வச்சிருக்கேன். ப்ளீஸ் பணத்தை வாங்கிட்டு எனக்கு போட்டோஸ் வீடியோஸ் கொடுத்துருங்க. அப்படிவா வலிக்கு? ஆமா 50,000 கேட்டிருந்தனே, ரெடி பண்ணிட்டியா? 50,000மா? நான் கேட்கும் போதே கொடுத்திருந்தா 25,000 முடிச்சுப்பேன். நான் கேட்கும் போது நீ கொண்டு வந்து கொடுக்கல, அதனால வட்டி 25,000 போட்டு 50,000 சொல்லியிருக்கேன். என்ன மறந்து போச்சா? பணம் ரெடி பண்ணிட்டியா இல்லையா? ரெடியா இருக்குன்னு சொல்லு. ரெடியா இருக்கு, 50,000 இருக்கு. இல்லையே, ஏதோ ஏமாத்துறது மாதிரி தெரியுதே. உண்மையை சொல்லுடி, இல்லைன்னா வீடியோஸ் எல்லாம் நெட்ல விட்டுருவேன். என்னை பத்தி தெரியும்ல. இல்ல நான் பணம் கையில வச்சிருக்கேன், நீங்க வந்து வாங்கிட்டு வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருங்க ப்ளீஸ். ஓகே ஓகே. ஆமா இப்ப எங்க இருக்க நீ? நான் அண்ணா நகர் பஸ் ஸ்டாப் கிட்ட தான் நிக்கிறேன். சரி ஓகே, அதுக்கு பக்கத்துல அந்த ரெட்டை புளியமரம் ரோடு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நில்லு, நான் வந்துடுறேன். ஓகேவா? சரி. பணத்தை கொண்டுட்டு வர்றீல? வச்சிருக்கேன். ஓகே ஓகே சரி, இன்னும் 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன், வந்து நில்லு. அக்கா இப்ப ஏன் பயந்து நடுங்கி போயிருக்க? வரேன்னு சொல்லிட்டான்ல, வரட்டும். நான் சொல்றத மட்டும் செய்யணும், புரிஞ்சதா? அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. பயந்து பயந்து இந்த வண்டியில போய் விழுந்து சாக போனில, அது மாதிரி போய் செத்துறியா? முத்து அப்புறம் என்னடி, நம்ம தான் இவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா கூட இருக்கோன்றேன், அப்புறம் பயந்தம் இருக்கு, இதா இருக்கு, அதா இருக்குன்னா என்ன அர்த்தம்? பொம்பளை பிள்ளைங்க எதுக்கும் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும்னு 100 வாட்டி சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப பயமா இருக்குன்னு புள்ள பூச்சி மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தா நம்மளுக்கும் கூட நிக்கிறவங்களுக்கு இரிட்டேட்டா இருக்கா இல்லையா? அவ சின்ன பொண்ணு தானே, சரி விடு, எல்லாம் சரியாயிடும். ஆமா, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்குது, என்னத்த சின்ன பிள்ளை, நம்மளை விட 2 வயசு தான் சின்ன பிள்ளை. பாரு ஜானு, பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே நெல்லு. நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், போலீஸ் கரெக்டா ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க. ஓகேவா? அக்கா நான் தான் போலீஸுக்கெல்லாம் போவேனான்னு சொன்னேன் இல்லக்கா, எங்க போலீஸ்க்கெல்லாம் போறீங்க? எங்க போலீஸ்க்கு சொன்னீங்க? அப்புறம் போலீஸ் கிட்ட போகாம நம்மளா டீல் பண்ண சொல்றியா? இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் சும்மா விடக்கூடாது ஜானு. உன்ன மாதிரி எத்தனை பிள்ளைங்களோட லைஃபை இவன் கெடுத்திருக்கானோ, இவன் அப்படியே விட சொல்றியா? அக்கா இங்க பாருமா, உன்னோட நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம், ப்ளீஸ் கொஞ்சமாவது கோஆபரேட் பண்ணு. சரிக்கா. நாங்க அந்த பக்கம் தான் ஒளிஞ்சிட்டு நிப்போம், போலீஸ் எல்லாருமே சுத்தி நிப்பாங்க. ஓகேவா? நீ தைரியமா எந்த பதட்டமும் இல்லாம அவன் கிட்ட போய் பேசு. சரி வாங்க கிளம்புவோம். இதுக்கு மேல இங்க நின்றோம்னா 5 நிமிஷத்துல அவன் வந்து அங்கே நின்றுவேன். ஓகே வாங்க போலாம். ஐயோ கடவுளே, என் பிள்ளை எங்க போனா என்ன செய்யறான்னு ஒண்ணுமே தெரியலையே. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லிட்டு போனவ என்ன பிரச்சனைன்னு எழுதி வைக்காம போயிட்டாலே. அது தெரிஞ்சாவாது என்ன வழியில நம்ம போகலான்னு அந்த வழியை பார்க்கலாம். இப்ப எங்க இருக்கானே தெரியாம இப்படி தெரு தெருவா எத்தனை காலத்துக்கடா தேடுறது? அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் விசாரிச்ச சென்னி, இன்னைக்கு காலேஜுக்கும் வரல. அப்படி அவ எங்கதான் போயிருப்பானே தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா கணேசா. நீங்க பயப்படாதீங்க, நீ அப்படிலாம் ஜானு எதுவும் தப்பான முடிவு எடுத்துட மாட்டா. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அவ தைரியமான பிள்ளையா இருந்தா நான் இப்படி தூரம் பயப்பட மாட்டேன். ஒரு சின்ன பிரச்சனையவே அவளால சமாளிக்க முடியாது, கோல மனசுக்காரி. அதனாலதான்டா பயமா இருக்கு. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் திட்டா கூட வீட்டுல வந்து சொல்ல மாட்டா, மனசுக்குள்ளேயே வச்சு அழுதுகிட்டு இருப்பா. மார்க்கு கம்மியானா கூட அதை அவங்களா வந்து சொல்ற வரைக்கும், நம்மளா கண்டுபிடிக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்திலேயே அவ கோலத்தனமா இருந்து இப்ப எவ்வளவு பெரிய இதுல இழுத்து விட்டுருச்சு வாத்தியா. நம்ம என்ன ஃப்ரீடம் கொடுக்காம இருந்தோம், அந்த அளவுக்கு அவளுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும், என்ன பிரச்சனைன்னு நம்ம கிட்ட சொல்லி இருந்தா இப்ப இந்த அளவுக்கு ஆக வேண்டிய அவசியமே இல்ல. ச்சே, இத நினைக்கும் போதுதான் ஜானு மேல கோபமா வருது. அவ என்ன சூழ்நிலையில இந்த லெட்டர் எழுதி வச்சான்னு தெரியலையே. 24 மணி நேரமும் வீட்லயே இருக்கேன். யாருக்கு என்ன வேணும் என்ன தேவைன்னு கேட்டு கேட்டு ஓடி ஓடி போய் செய்யற எனக்கு அவ மனசுல என்ன இருக்கு, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம அதை கண்டுபிடிக்க முடியாத பாவியா இருந்திருக்கனே. ஐயோ கடவுளே, இந்த வீட்டுல நான் இருந்து என்ன பிரயோஜனம், இல்லாம என்ன பிரயோஜனம்? என் பிள்ளைய இப்படி தவிக்க விட்டுட்டனே. ஜானு நீ எங்கடி இருக்க? இதயம் இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர்
பெரியாச்சி வாங்க. சாப்பிடலாச்சி, தோசை ஊத்தட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மயிலு. அரசி ராமே எங்கேயோ இருக்கிறதா கேள்விப்பட்டதாகவும் அவனை போய் கூட்டிட்டு வர போறதாகவும் போனாங்க. இன்னும் ஆளை காணோம். நீ ஒரு எட்டு போன் அடிச்சு பாக்குறியா? இப்பதான் அக்காவுக்கு மத்தியானம் என்ன செய்ய தம்பி வந்துருமாங்கிறதுக்காக போன் அடிச்சேன். அதுவும் போனே எடுக்க மாட்டேங்குதே பெரியாச்சி. அக்காவுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அடிச்சு பாப்போமா? ஒருவேளை ராமே திரும்பவும் நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டானோ? தம்பி அப்படிலாம் சொல்லாது. அதான் அக்கா போயிருக்குல்ல, எப்படியும் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துடும். நீங்க கவலைப்படாம இருங்க. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுங்களேன். எனக்கு ஒன்றும் வேணாண்டி மயிலு. ஐயாச்சி, சும்மாவே நீங்க உடம்பு சரியில்லாத ஆளு. இதுல மேற்கொண்டு கவலைப்பட்டு என்ன மாதிரி இழுத்து வச்சுக்கிறாதிய. தம்பி திரும்ப வீட்டுக்கு வந்து எல்லாரும் ஒரு மாதிரி சந்தோஷமா இருப்போம். நீங்க ஐயாவை மட்டும் சமாதானம் பண்ணி தம்பி வீட்டுக்கு வரையில அவர் எதுவும் வார்த்தையை விடாத அளவுக்கு பாத்துக்கிறங்க. அந்த மனுஷன் வார்த்தையை விட்டதுனால தானே இம்புட்டு தண்டி பிரச்சனை. என் பிள்ளைய 3 பேரும் ஒத்துமையா கடைசி வரை சந்தோஷமா இருக்கணும். இதே வீட்டில் என் பிள்ளைய மருமக பேரன் பேத்தின்னு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். என் பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி குடும்பம் பிரிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது என் ஈரக்கொலையே நடுங்குது மயிலு. இந்த குடும்பத்தை பார்த்து எத்தனையோ பேர் கண்ணு போட்டுட்டாகாச்சி. அதனால தான் நல்லா இருந்த குடும்பத்தில் திருஷ்டி பட்டது மாதிரி இப்படி ஆயிடுச்சு. ராமன் தம்பி வந்தோடனே நல்ல பெரிய பூசணிக்காயை எடுத்து சுற்றி போடணும். அப்போ தான் இந்த குடும்பத்தை பிடிச்ச திருஷ்டி எல்லாம் ஓஞ்சு போகும். நான் போய் மார்க்கெட்டில் ஒரு பெரிய பூசணிக்காய் வாங்கிட்டு வந்துடுறேன். தம்பி வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிருவோம். வந்தோடனே எல்லாரும் மொத்தமாக நில்லுங்க. என் கையால் நானே சுற்றி போட்டு இந்த திருஷ்டியை கழிச்சு விட்றேன். அதுக்கு முதல்ல ராமன் வரணுமே. கண்டிப்பா ராமன் தம்பி வரும் வெறியாச்சி. நீங்க கவலைப்படாம போய் இருங்க. நீங்களே மனசு விட்டா எப்படி? நல்லதையே நினைப்போம், நல்லதையே நடக்கும்னு நம்புவோம். ஏதோ நீ சொல்ற, நானும் கேட்குறேன். பாப்போம், அதுக்கு மேல அந்த இறைவன் விட்ட வழி. ஹலோ, பிரதீப், காயு வீட்டில் போய் கொஞ்சம் பார்க்க சொன்னேனே, பாத்தியாடா? அந்த பொண்ணு வீட்டு வாசல்ல தான்டா நிக்கிறேன். ஸ்டடி லீவ் தானா, விருப்பப்பட்டு காலேஜுக்கு வந்து படிக்கிறவங்க படிக்கலாம், இல்லைன்னா வீட்டில இருந்தே படிச்சுக்கலாங்கிறது மாதிரி மேம் சொன்னாங்களாம். ஒரு 10 பொண்ணுங்க மட்டும்தான் மச்சான் காலேஜ் போயிருக்குதுங்க. மற்ற பொண்ணுங்க எல்லாருமே வீட்டில இருந்து தான் படிக்கிறதா சொல்றா. அவளும் 2 நாளா காலேஜ்ல ஏதோ அழுதுகிட்டும் ஃபீல் பண்ணிட்டும் ஒழுங்கா படிக்காம கான்சென்ட்ரேஷன் இல்லாம இருந்தது மாதிரி தான் சொல்றா. என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு அவளுக்கும் தெரியலடா. அது எப்படிடா இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட எதுவும் சொல்லாம இருந்திருப்பா? அதான் மச்சான் எனக்கும் புரியல. ஒருவேளை ப்ராப்ளம் எதுவும் ரொம்ப சிவியரா இருக்குமோன்னு தோணுது. இல்லைன்னா இவ்வளோ தூரம் எதுவும் சொல்லாம இருக்க மாட்டாளே. அந்த பொண்ணை நான் எங்கம்மா எங்கேயாவது பார்த்தேன்னு கேட்டதுக்கே இல்லையா என்ன ஆச்சுன்னு ஒரு மாதிரி பதறி பேசுறா. டக்குன்னு அதுக்கு மேல எதுவும் கேட்க வேண்டாங்கிறதுனால தான்டா நானும் எதுவும் சொல்லிக்கல. சரி மச்சான், நான் KK நகர்ல ரியான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவகிட்ட மட்டும்தான் இன்னும் நான் விசாரிக்கல. நான் அவகிட்ட விசாரிச்சுட்டு நேரா அண்ணா நகர் வந்துடுறேன். நீனும் அங்க வந்துரு. அண்ணா நகருக்கா? ஏண்டா ஸ்டேஷன்ல எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா என்ன? என்னன்னு எனக்கு புரியல மச்சான். பொம்பளை பிள்ளை விஷயம் வெளியில போவேனான்னு நினைச்சாலும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குடா. நான் என்னன்னு இந்த பொண்ணு வீட்டில் மட்டும் விசாரிச்சுட்டு அடுத்த அண்ணன் அண்ணி எல்லார்கிட்டையும் பேசிட்டு ஸ்டேஷன் தான் போகலான்னு பார்க்குறேன். இதுக்கு மேலே இந்த விஷயத்த அசால்ட்டாக இருக்க வேணான்னு தோணுது. சரி, ஓகே மச்சான், நீ என்னன்னு பாரு. நம்மளா முடிவு பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கிறத விட ஸ்டேஷனில் போய் போலீஸ் மூலியமாக மூவ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் தான் எனக்கும் தோணுது. சரி பார்க்கலாம், நான் அப்போ கிளம்புறேன். ஓகேடா, பை. என்ன ஆச்சு ஜானுமா? அண்ணன் கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லிருக்கலாமேடா. எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு எங்கடா போயிட்ட? ஹலோ, நான் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். நீங்க இன்னும் வரலைங்களே? நானும் வந்துட்டேன். பணத்தை எங்கே வச்சிருக்க? பேக்ல இருக்கு. ஓகே, நீ நிக்கிறத நான் பார்த்துட்டேன். போனை வை, வரேன். என்ன பணம் ரெடியா இருக்கா? பணம்லாம் இருக்கு, ஆனா என்னால உனக்கு கொடுக்க முடியாது. என்ன பணம் இருக்கு கொடுக்க முடியாதா? என்ன உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? பணம் கொடுக்குறேன்னு சொல்லி தானே வர சொன்னேன். அதனால தானே உன்னோட எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். எவிடன்ஸா? என்ன எவிடன்ஸ்? நான் என்ன தப்பு பண்ண எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்? ஏய், உன் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, தெரியும்ல? திமுறா பேசிட்டு இருக்க. நெட்ல விட்டா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? நல்ல குடும்பத்துல நீ பிறந்திருந்தேனா உன் குடும்பமே நாண்டுகிட்டு செத்துரும். தெரிஞ்சிருந்தும் இப்படி பேசிட்டு இருக்க. உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? என்ன சம்பவம்? ஒரு குடும்பமே அந்த வீட்டு பொண்ணால அசிங்கப்பட்டு தீ கொளுத்தி செத்து போயிருச்சுன்னு சொன்னாங்களே, அந்த நியூஸ் நீ என்ன தெரிஞ்சுக்காமல இருந்திருப்ப. அதுக்கு யாரு காரணம் தெரியுமா? நான் தான். நான் வச்சிருந்த போட்டோஸ் வீடியோஸ் தான் காரணம். அந்த அசிங்கத்தை அவங்களால தாங்க முடியாம ஒட்டுமொத்த குடும்பமும் தீ கொளுச்சு செத்து போயிட்டாங்க. அந்த மாதிரி உன் குடும்பமும் சாகணுமா? அப்படியெல்லாம் நீங்க அசிங்கப்பட்டு நிக்கணுமா? நான் எந்த தப்புமே பண்ணாம என் குடும்பம் ஏன் எனக்காக சாகணும்? எனக்காக சாகணும்னு அவங்களுக்கு என்ன அவசியம் வந்திருக்கு? என்னடி திமுறா பேசுற? ஆமா, நீ ஏன் ஹெல்மெட் போட்டுட்டு பேசுற? எனக்கு அவ்வளவு பயமா? உனக்கு தைரியம் இருந்தா ஹெல்மெட்டை கழட்டிட்டு பேசு.
வெரி குட் ஜானு. இதை தான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, அங்க போய் நின்று அவனை பார்த்த உடனே சொதப்பிடுவியன்னு நினைச்சேன். வெரி குட், இப்படிதான் தைரியமா பேசணும். என்னடி பயம் விட்டு போச்சா? எனக்கு பயம் விட்டு போனது இருக்கட்டும், நீ தான் தைரியமான ஆளாச்சே. ஹெல்மெட்டை கழட்டிட்டு உன் முகரக்கட்டையை காட்டிட்டு அதுக்கப்புறம் பணத்தை வாங்கிட்டு போ. என்ன உனக்கு பயந்துட்டு இருக்கேன்னு நினைச்சியா? பயம் இல்லைன்னா ஹெல்மெட்டை கழட்ட வேண்டியதானே. பணத்தை கொடுக்க போறியா இல்லையாடி? இது எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். இதை எதுக்கு ஒன்ன மாதிரி பொறுக்கிங்களுக்கு நான் கொடுக்கணும்? உன்கிட்ட பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ அந்த வீடியோவையும் போட்டோவையும் என்ன வேணா பண்ணிக்கோ. அதை பத்தி எனக்கு எந்த பயமும் இல்ல, கவலையும் இல்ல. ஏய், என்ன முகத்தை காமின மூஞ்சியை காமிச்சிட்டேன். என் மேல இருக்கிற பயம் போயிருச்சுலடி உனக்கு. இந்த பொறுக்கி நாயே, டெக்னாலஜிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு உன்ன மாதிரி கேவலப்பட்ட நாய்கள்லாம் ஒரு பொண்ணை எவ்வளவு கீழே இறங்கி அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவளோட உருவத்தையும் அவளோட உடம்பையும் வச்சு அசிங்கப்படுத்துவீங்க. இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நான் மூளையில முடங்கி கிடப்பேன்னு நினைச்சியா? நீ என்னைய மட்டும் இல்ல, இனிமே யாரையுமே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுடா. அதுக்கு இனிமே நான் அலோ பண்ணவும் மாட்டேன். என்கிட்ட இருந்து நீ பணத்தை வாங்கவே முடியாது. நான் ஏன்டா உனக்கு பணம் கொடுக்கணும்? எனக்கு என்ன நீ சம்பாரிச்சு கொடுத்தியா இல்ல கொடுத்து வச்சிருந்தியா? உன்ன மாதிரி அயோக்கிய ராஸ்கல்களுக்கு நான் ஏன் பணம் கொடுத்து பயந்து சாகணும்? உன்ன மாதிரி நாய்க்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாதுடா. காலையில இருந்து போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துட்டு இப்போ ஆனாயி பணம் இருக்குன்னு சொல்லும் போதே நீ ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இங்க பாத்தியா, உன் முகரையில அடிக்கிறதுக்கு ஆசிட் கொண்டுட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா பணத்தை குடிக்கிறியா இல்ல ஆசிட் அடிக்கவா? பொறுக்கி நாயே, பொண்ணுங்கன்னா உனக்கு என்ன கிள்ளிக்கிறியா போச்சா? ஆசிட் அடிப்பியா? எங்க அடிடா பாப்போம். பிளடி ராஸ்கல், பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு ஏக்கரமா போச்சாடா? இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கிங்கள் எல்லாம் சும்மா விடக்கூடாது சார். ஏய், ஆள் வச்சு போலீஸ் அடி மாட்டி விடுற உனக்கு இருக்குடி. எடி இடியட், போலீஸ் நிக்கும் போதே எவ்வளவு திமிரா அவகிட்ட எகிரி பேசிட்டு இருக்க. ஏண்டா, உன்னை பெத்தவள ஒரு பொம்பளை தானே? அவளையும் இந்த மாதிரி ஏஐல போட்டோஸ் வீடியோஸ் கிரியேட் பண்ணி அவகிட்ட போய் பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கடா பார்க்கலாம். பொறுக்கி நாயே, உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா சார். இவனை இப்படியே தரன்னு ஜட்டியோட விட்டு ரோட்ல இழுத்துக்கிட்டே போகணும் சார். சூப்பர் மேடம். இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் இப்படித்தான் இழுத்துட்டு போகணும். இவங்களெல்லாம் ஜீப்ல வச்சு மரியாதையெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. இந்தம்மா பொண்ணு, இந்த மாதிரி தெருப்பொறுக்கி நாய்களுக்கு பயந்துட்டு தான் சாக போறீனா? அதுல விழுகிறேன் இதுல விழுகிறேன் விழுக போனியா? கொஞ்சமாவது சென்ஸ் வேணா? எல்லாரும் அந்த பொண்ணு மாதிரி தைரியமா இருக்க பழகிக்கணும். இந்த மாதிரி ஆம்பளை நாய்களுக்காக பயந்து ஒதுங்கி சாக போறேன்னு போனா பொண்ணுங்க சமுதாயமே அழிஞ்சிடும். நல்லா சொல்லுங்க மேடம். எல்லா இடத்துலயும் பொண்ணுங்களை பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் எல்லாம் வந்து நிக்க முடியாது. உங்களை நீங்க தான் பாதுகாத்துக்கணும். உங்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு. உங்களை விட உங்களுக்கு வேற பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வேற யாரால முடியும்? எல்லா இடத்துலயும் பயந்து நடுங்கி அழுதுகிட்டு இருந்தோம்னா உங்களை நீங்களே காப்பாத்திக்க முடியாம இப்படிதான் தற்கொலை பண்ணிக்க போறேன், விழுந்து சாக போறேன்னு எதையாவது பண்ணி உயிரை மாச்சிட்டு பெத்த உங்களை காலம் முழுக்க கண்ணீர் விட வைப்பீங்க. இனிமேலாவது புத்திசாலித்தனமா பொழைக்கிற வழியை பாருங்க. இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கி நாய்களுக்கு பயந்துட்டு உங்க உயிரை நீங்க விட்டுறாதீங்க. பல குடும்பம் இல்லாம போனதுக்கும் பல பெண்களோட வாழ்க்கை நாசமா போனதுக்கும் இவன் ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கான் மேம். இவனை சும்மா விடக்கூடாது மேம். அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஆமா, இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணு. எந்த ஒரு விஷயத்தையுமே பெத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணலைன்னா இப்படிதான் ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து முடியும். இப்போ உன் உயிர் போயிருந்தா உன் பெத்தவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீனு? தப்பு பண்ணிட்டேன்க்கா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் வீட்டுல சொல்லி இருந்திருக்கணும். 3 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்து என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கம்மா. மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். கம்ப்ளைண்டா? என்னாச்சு? நான் ஸ்டேஷனுக்கெல்லாம் வர மாட்டேன்க்கா. எங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்பவும் இந்த புள்ள எப்படி பேசுதுன்னு பாரு. ஏய், உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட தான் இதை முதல்ல நீ சொல்லியிருக்கணும். இவ்வளவு தூரம் கொண்டுட்டு வந்ததுக்கு காரணமே நீ வீட்டு ஆளுங்க கிட்ட ஷேர் பண்ணாததுனாலதான். பொம்பளை பிள்ளைங்க எதையும் முதல்ல பெத்தவங்க கிட்ட சொல்லி பழகணும். அது இல்லைன்னா இப்படிதான் வந்து தெருவுல நிக்க வேண்டியது இருக்கும். சார், இவன் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நாங்க வரோம் சார். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவளும் வருவா. அக்கா ஜானு, அதான் நாங்க இருக்கோம்ல, போலீஸ் எல்லாம் இருக்காங்க. ஸ்டேஷனுக்கு போய் உன் ஃபேமிலியை வர சொல்லி நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட முதல்ல நீ தெளிவா சொல்லு. அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் வரும். வா போலாம். பாரு ஜானு, இது ஒன்னும் உன்னோட தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. உன்ன மாதிரி இன்னும் எத்தனை பெண்கள் இதுல பாதிக்கப்பட போறாங்கன்னு தெரியல. இவனை மாதிரி பொறுக்கி எல்லாம் வெளியில விட்டோம்னா பெண்கள் நடமாடவே முடியாத அளவுக்கு பண்ணிடுவானுங்க. இவனுங்களை சும்மா விடக்கூடாது ஜானு. ப்ளீஸ் கொஞ்சம் இனிமேலாவது ஸ்டெப் எடுக்க பழகு. சரிக்கா, நான் கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு வரேன். வெரி குட் ஸ்டெல்லா, அவங்க 3 பேரையும் நீங்க ஜீப்ல கூட்டிட்டு வந்துருங்க. இந்த பொறுக்கியை நான் ஸ்டேஷனுக்கு நடத்தியே கூட்டிட்டு வரேன். ஓகே சார், வாங்கம்மா போலாம். ஓகே மேம். என்ன
ஜானு மாதிரி இருக்கு, போலீஸ் ஜீப்ல போயிட்டு இருக்கா. என்ன பிரச்சனையா இருக்கும்? உடனே இதை மச்சான் கதையில போட்டு ஆகணும். ஷோ, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஏய், இருடா போன, என்னடா பண்ணிட்டு இருக்க? பிக்கப் ராம். ஹலோ. சொல்லு பிரதீப், சொல்லுடா. ஏய், போன் எடுக்க இவ்வளவு நேரமாடா? ஜானுவை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்கடா. இப்பதான் பார்த்தேன், கூப்பிட்டு நிப்பாட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ள வண்டி எடுத்துட்டாங்க. என்னடா சொல்ற? போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களா? ஏய், நீ நல்லா பாத்தியா? ஜானு தானா? ஏய், ஜானு மாதிரி தாண்டா தெரிஞ்சிச்சு. கூட 2 பொண்ணுங்களும் இருந்தாங்க. அவங்க திரும்பி நின்னதுனால எனக்கு கொஞ்சம் சரியா யாருன்னு தெரியல. ஒருவேளை எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? என்னடா உளறிட்டு இருக்க? ஜானு மாதிரி இருந்துச்சுங்கிற, அப்புறம் அவளால் டவுட்டா இருக்குங்கிற. ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஜானுவை எதுக்கு போலீஸ் கூட்டிட்டு போனோம்? டேய், 90% ஜானு மாதிரி தாண்டா தெரிஞ்சிச்சு. நம்ம வா, நேரடியா போய் என்னன்னு பாத்துரலாம். சரி, ஓகே, நீ போனை வை. நான் 2 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். உங்க போன் அடிக்குது பாருங்க. பாக்குறேன் கணேசா. ராம் ஒருவேளை ஜானுவை பாத்துட்டானான்னு தெரியல. ராமா கூட இருக்கலாம். நீ கொஞ்சம் சீக்கிரம் அட்டென்ட் பண்ணுங்க. புது நம்பரா இருக்கே. புது நம்பரா இருக்கா? ஒருவேளை ஜானுவா இருக்குமோ? அவ போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறதுனால வேற யார் போன்ல இருந்தும் அடிக்கிறாளோ? கொஞ்சம் என்னன்னு கேளுங்க நீ. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, ஜானு அண்ணிங்களா? ஆமா, நான் ஜானு அண்ணி தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? ஜானு எங்க இருக்கா? நீங்க யாருங்க? கணேசா, வண்டியை நிறுத்து. என்னாச்சு நீ? யாரு? ஹலோ ஹலோ, யாருங்க நீங்க? எங்க பிள்ளை எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் சொல்றத கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க. ஐயோ, யாருங்க நீங்க? நான் அண்ணா நகர் B2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. யாரு நீ? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறாங்களா கணேசா? ஸ்டேஷன்ல இருந்தா? என்னன்னு கேளுங்க நீ. ஹலோ, நான் ஜானுவோட அண்ணி தான் பேசுறேன். அங்க எதுக்கு ஜானு வந்தா? அவளுக்கு எதுவும் பிரச்சனைங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, பதட்டப்படாதீங்க. ஜானு நல்லா சேஃபா இருக்காங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நீங்க இப்ப கொஞ்சம் உடனே ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? கூட ஜென்ஸ் யாராவது இருந்தா கூட்டிட்டு வாங்கம்மா. டேய், என் குழந்தை இருக்கேன். அவ ஜானுவோட அண்ணன் இருக்கேன். இந்த உடனே வரேன். எந்த போலீஸ் ஸ்டேஷன்? அண்ணா நகர் B2 ஸ்டேஷனுக்கு வந்துருங்கம்மா. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா, இந்த உடனே வரேன். யார நீ? என்ன சொன்னாங்க? ஜானு இப்ப எங்க இருக்காளாம்? போலீஸ் தாண்டா போன் அடிச்சாங்க. ஜானு எங்க கிட்ட தான் இருக்கா, பத்திரமா இருக்கா. ஆனா ஸ்டேஷன்ல இருக்கா, வாங்கன்னு சொல்லிருக்காங்க. அண்ணா நகர் B2 போலீஸ் ஸ்டேஷனுமோ சொன்னாங்கடா. B2 போலீஸ் ஸ்டேஷன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ராம்க்கு அப்படியே கால் பண்ணி B2 போலீஸ் ஸ்டேஷன் வந்துட சொல்லிருங்க. நம்மளும் அப்படியே போயிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் கால் பண்ணுங்க. சரிடா கணேசா, இந்த அடிக்கிறேன். ஹலோ ஹலோ, ராமா. பொறுக்கி நாயே ஒன்னெல்லாம். சார், அந்த பொண்ணு வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேமா. அவங்க அண்ணி எல்லாம் வந்துகிட்டே இருக்கேன்னு சொன்னாங்க. நீங்க அந்த பொண்ணை கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க. பாவம் ரொம்ப பதட்டமா இருக்கா. ஓகே சார். அந்த பொண்ணு எங்கம்மா? வெளியில இருக்கா மேம். சரி, நீ போய் அந்த பொண்ணு கூட இருமா. நான் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஓகே மேம். அக்கா, நான் போலீஸ் ஸ்டேஷன் இதுவரை போனது இல்லக்கா. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். எனக்கு பயமா இருக்குக்கா. அப்ப நாங்க மட்டும் வார வாரம் இங்க வந்து குடுத்தனமா நடத்திட்டு போறோம். ஏண்டி, நாங்களுந்தே வந்தது இல்ல, எங்களுக்கு தான் புதுசு. எல்லாத்தையும் கத்துக்கிறதானே வேணும். ஜானு அக்கா, ஸ்டேஷன்ல உங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டே இருக்காங்களாம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், சரியா? அக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. ஓ மேல எந்த தப்பும் இல்ல, நீ ஏன் பயப்படுற? உங்க வீட்டு ஆளுங்க யாரா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன், ஓகேவா? நீ எதுவும் பேச வேண்டாம், அமைதியா இரு. அக்கா, எங்க அண்ணனுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும்க்கா. ஜானு ஜானு அண்ணி, என்ன ஆச்சு ஜானு? இங்க ஸ்டேஷனுக்கு வர்ற அளவுக்கு என்ன பிரச்சனை? இங்க ஏமா வந்து நிக்கிற? என்னாச்சு ஜானு? என்ன பிரச்சனை? ஏன் ஸ்டேஷன்ல வந்து நிக்கிற? அந்த பொண்ணுங்கெல்லாம் யாரு? சீத்துக்குட்டி, அந்த அக்கா நம்ம கோயில்ல பார்த்தோம்ல, அந்த அக்கா மாதிரியே இருக்காங்கல்ல? மாதிரி இல்லடி, அந்த அக்காவே தான். அவங்க ஃபேமிலி பொண்ணு தான் போல இருக்கு ஜானு. நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் சொல்லிட்டு கம்முன்னு நிக்கிறோம். அவங்கள கூப்பிட்டு என்னன்னு பேசு. அக்கா, பாவம், நீங்க அவளை கேட்காதீங்க. எதுவா இருந்தாலும் நான் சொல்றேன். அம்மாடி, நான் உன்னை எங்கேயோ பாத்துருக்கேனம்மா. 2 தடவை கோவில்ல மீட் பண்ணிருக்கோம்க்கா. ஞாபகம் இல்லைங்களா? சீதா லட்சுமி. ஆமாப்பா. சட்டுன்னு பதட்டத்துல பார்க்கவும் ஞாபகம் இல்ல. நல்லா இருக்கியாம்மா? நீ எங்கம்மா இங்க? இவளை எப்படி உனக்கு தெரியும்? என்னம்மா பிரச்சனை? எதுக்கு இவ இங்க வந்திருக்கா? அக்கா, நீங்க பதட்டப்படாதீங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். என்னம்மா சொல்ற? அந்த பொறுக்கி நான் இப்ப எங்க பாருக்கா? போலீஸே அடி நொறுக்கி விட்டாங்க. உள்ள ஸ்டேஷன்ல உள்ள உட்கார வச்சிருக்காங்கண்ணே. என்ன ஒரு நெஞ்சல திறந்தா? எங்க வீட்டு பொம்பளை பிள்ளைய இப்படி அசிங்கப்படுத்திருப்பேன் அவன. கணேசா, வாடா உள்ள போவா. அண்ணி,